அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது எஸ்ஐஆர் தொடர்பாகத்தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு, இது தொடர்பாக தான் நம்ம பேச இருக்கிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை, திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த திமுகவின் நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தன்மையில் பாமக, பாஜக, அதிமுகலாம் எதிர்ப்பு தெரிவித்து எஸ்ஐஆரை ஆதரிச்சிருக்கிறாங்க. இந்த புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது உண்மையான வாக்காளர்களை நீக்கக்கூடிய பாஜகவினுடைய தந்திர திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் சொல்வது எஸ்ஐஆர் என்ற சொல்லை கேட்டாலே திமுக பயப்படுகிறது, தேர்தலுக்காக பயப்படுறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஆகவே தான் இந்த ரெண்டு புள்ளிகளை கட்டமைச்சு நம்ம தலைப்பை வடிவமைச்சிருக்கிறோம். எஸ்ஐஆர் ஆதரவு, எதிர்ப்பு, அரசியல் பின்கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். நம்மோடு சுமன் சி ராமன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எஸ்ஐஆர் பீகாரில் இருந்தே அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. தமிழகத்திற்கு வந்த பிறகு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரிக்குது, பாஜக ஆதரிக்குது, பாமக அன்புமணி ராமதாஸ் ஆதரிக்கிறாங்க. விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஆனால் திமுகவுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார். இங்கே ஒரு 49 கட்சிகள் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. இது எப்படி இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்கணக்கு என்ன? இல்லை, தேர்தல் ஆணையத்து மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையின்மை தான் இதற்குடைய ஒரு தலையாய பிரச்சனையாக நான் காண்கிறேன். நாம் சற்றே பின்னோக்கி போய் பார்த்தோன்னா 2014க்கு பிறகு இருக்கின்ற இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனை அப்படியே சீர்குலைத்து, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அது ஒரு கொகோய் என்ற ஒரு சிஜேஐ இருந்த நாடு, நாம் மறந்துடக்கூடாது. அவர் பிற்காலத்தில் இன்னைக்கு ராஜ்யசபாவில் எம்பியாக பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஜேஐ கூட, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கிடையாது. அந்த அவலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட்ல ஹையஸ்ட் ஜட்ஜை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியா இருக்கு. அந்த கட்சி, அதனாலதான் அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி தான் கியானேஷ்குமார் மேல இருக்கின்ற அலிகேஷன்ஸ் என்ன? கேரளா இருந்த சமயத்திலேயே, ஐஏஎஸ் இருந்த சமயத்திலேயே அவர் மேல பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது. எனக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளவுதானுங்க. டாப் போஸ்ட்ல வருகின்ற அனைவரும், சிபிஐல ஒரு அவலம் பார்த்தோம், நாம ஒரு மிட் நைட் டிராமா பார்த்தோம். ஒருத்தர் தூக்கி போடுறாங்க, இன்னொருத்தர் அங்க உட்கார்றாங்க, அதுக்கு அரசாங்கம் துணையா இருக்கிறது. இதெல்லாம் சிபிஐனுடைய தலைமையில நான் பார்த்து கொண்டிருந்தோம். ஹெட் ஆஃப் சிபிஐ மாத்தினது எப்படி நான் பார்த்தோம். இது எல்லாம், இந்த நடங்கெல்லாம் அரங்கேறி இருக்கின்ற ஒரு வேளையில் தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. ஜட்ஜே கேட்கிறாரு, பல ஜட்ஜுகளும் கேட்டிருக்காங்க, ஏப்பா இப்ப நடத்துறீங்க, ஏன் இது ஒரு விரிவா நடத்தலாமே, ஒரு தேர்தலுக்கு பிறகு விரிவாக தாராளமாக நடத்தலாம், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது, பண்ணவும் கூடாது. அப்ப அப்படி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பீகார்ல எவ்வளவு அவலம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆதார் ப்ரூஃப் கிடையாதுன்னாங்க. இப்ப ஆதார் ஒத்துக்கிட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட் சொன்னா ஆதார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு, அங்க வாதிட வேண்டியதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் முடியாதுன்னு சொல்லல? ஆதார் இன்னைக்கு எப்படிங்க ஒரு ப்ரூஃபா இருக்க முடியும்? அதுலயும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆதார் அப்படின்ற மாதிரி ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃபா எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃப் அது எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொன்னீங்களே, ஆதாரே வேண்டாம்னீங்களே, அப்புறம் எதுக்கு ஆதார்? ஒண்ணுமே இவங்க சொன்ன அந்த ஆவணங்கள் பிரகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த ஆவணங்கள் பிரகாரம் பாத்தீங்கன்னா யாருமே அங்க இருக்க முடியாது. எத்தனை பேரை நீக்கினாங்க? 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா பீகார்ல? அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்ன பிறகு அதுல கணிசமான நபர்களை மற்றும் உள்ள கொண்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 100 பேர் இருக்காங்க, 120 பேர் இருக்காங்க. அதான் பீகாரினுடைய நிலை. பீகார் 4ஆம் தேதி தேர்தலுக்கு போயிட்டு இருக்கிறது. இதுக்கு நடுவில் தேர்தல் ஆணையம் மேல இருக்கின்ற தலையான பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பாஜகவினுடைய பிரான்ச் அலுவலகமாக செயல்படுதுங்கிறது தான். அதற்கு முதன்மையான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி 10,000 ரூபாய் லேடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபேஸ்ல 10,000 ரூபாய் எப்போ போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா, 4 நாளுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லு தெரியுமா? ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. எப்ப அனௌன்ஸ் பண்ணானுங்க? 3 மாசம் முன்னாடி. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி பண்ணிட்டு இப்போ அது மறுபடியும் வருது.
10,000 ரூபாய் 4 நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் என்னுடைய உங்களுடைய வரிப்பணம் வந்து எடுத்து பீகாரில் இருக்கின்ற பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன் பீகாரிலுடைய பெண்கள் நம்பர்ஸ் வந்து, அதாவது ஒரு எலெக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா பீகாருடைய தேர்தல் பாத்தீங்கன்னா -20% இருந்த விமன் பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு 6.4% பிளஸ் 6.4%, அதாவது ஆண்களை விட அதிகமா இருக்கிறது. அப்ப பெண்களை அணுக வேண்டும். பெண்களை எப்படி அணுகலாம்? பெண்கள் கிட்ட காசு கொடுக்கணும். நேரா வந்து பேங்க்ல வந்து காசு போடுறாங்க. இங்க வந்து நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறோம் இல்லையா, வீட்டுக்கு வீட்டு போய் அதிமுக திமுக காசு கொடுக்குறது இல்லையா, அது வந்து திமுகவுடைய காசு, அதிமுகவுடைய காசு. இது நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து நேரா பேங்க்ல போடுறாங்க. இந்த இடத்துல ஆர்கே இப்ப எஸ்ஐஆர் எதிர்ப்பு அப்படின்றப்ப இவங்க காரணங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப பிரதான எதிர்க்கட்சி இப்ப பாஜகவை விட்டுலாம், இப்ப பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக ஏன் பயப்படுறீங்க, தோல்வி பயம் வந்துருச்சா அப்படின்னு எஸ்ஐஆர் ஆதரிச்சு பேசுற தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல வேற வழி இல்ல. ஆர்டர்ஸ் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நான் சொன்னேன் முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். அதன் பிறகு வந்து அது பேக்வர்ட் அடிச்சேன். அதாவது அதிமுக என்பது ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி, பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி சொல்லியிருக்கேன். நடுவில் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024 நினைச்சேன், அப்பா எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டாருன்ட்டு, இந்த கம்பெனியை வித்துவிட்டு இவர் வந்து வெளியே வந்துட்டாருன்னு நினைச்சேன். முடியல அவர்னால. கடுமையான விமர்சனமா இருக்கு. ஆமா, 2021 வந்து இவர்கள் தனியா நின்றுருந்தாங்கன்னா நான் சொல்றேன் இன்னைக்குங்க ரொம்ப க்ளோஸா வந்திருப்பாங்க. பாஜக இல்லாமல் அதிமுக நின்றிருந்தால் 2021 இது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா போயிருக்கும். அதை தவிர்த்து விட்டு 2024 நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நேஷனல் எலெக்ஷன். நேஷனல் நீங்க வந்து யார் பிரைம் மினிஸ்டர் காமிக்க போறீங்க? அதுதான் அதிமுக பிரச்சனை வந்து தனியா நின்னதுல அதுதான் பிரச்சனை வருது. அப்போ கூட நான் அது பெரிய டிஃபீட்டா எல்லாம் பார்க்கவில்லை. அதுல வந்து வெளியே வர முடிஞ்சது. அதன் பிறகு வந்து இவர் போய் அங்க போய் கார் மாத்தி அங்க போய் ஏறி அதன் பிறகு வந்து மூஞ்சியை மறைச்சிட்டு வெளியே வந்து இதெல்லாம் இந்த நாடகம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அங்கிருந்து ஆர்டர் இதை ஆதரி அப்படின்னு ஆர்டர். வேற வழி இல்ல, நீங்க ஆதரிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நமக்கு எல்லாருக்கும் பீகார்ல பார்த்து அவலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப தினகரன் அவர்கள் சில இடங்கள்ல திமுகவை ஆதரிச்சே பேசக்கூடியவர் இப்ப பொதுவா என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்கன்னா உங்க அரசு அலுவலர்கள் தானே போய் எடுக்க போறாங்க, ஏன் உங்களுக்கு என்ன பயம், உங்களை மீறி நீக்கி விடுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்களே. இல்ல இது இங்கதான் பிரச்சனை வருது. அதாவது எல்லாத்துக்கும் ஓவர் சைட்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது இல்லையா, அந்த ஓவர் சைட் மெக்கானிசத்துல வந்து இது நீங்க வந்து எங்க ஃபீட் பண்றீங்க? நீங்க கலெக்டரேட் மூலமாக நேரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இசிஐனுடைய தளத்து தான் போகுது. நீங்க ஃபீட் தான் பண்றீங்க. நீங்க வந்து கணக்கெடுக்கிறீங்க, கரெக்ட் தான். கண்ட்ரோல் அங்கதான் இருக்கு. அதுதான் பிரச்சனை வருது. எப்படி இப்ப அலந்தன்ற கான்ஸ்டிடுவன்சில வந்து எப்படி வந்து 80 ரூபாய்க்கு 6000 பேர் நீக்கிருக்காங்க இல்லையா? எப்படி நீக்கினாங்க? யார் நீக்கினாங்க? ஒரு பிரைவேட் கம்பெனி நீக்குது. அப்ப நீங்க என்ன வேணாலும் நீங்க கணக்கு எடுக்கலாம். நீங்க என்ன வேணா நீங்க வந்து இணையத்துல வந்து போயிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணலாம். ஆனா யார் அது பாக்குறான்னு பாத்தீங்கன்னா பாஜகவோடு இருக்கின்ற ஒரு கம்பெனி தான் கடைசியில வந்து யார் இருக்கணும் யார் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்றது. அப்ப அது எப்படி சரியா இருக்கும்? என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். எதுக்கு இப்ப பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க வந்து தேர்தல் அருகில வந்து இவ்வளவு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு டைம் இருந்தது இல்லையா? பீகார்னுடைய அந்த பிரச்சனை நடக்கும் போதே வந்து நீங்க பண்ணிருக்கலாம், இங்க தாராளமா பண்ணிருக்கலாம். அப்போ வந்து டைம் கிடைக்கும். இப்ப நீங்க நவம்பர்லயோ டிசம்பர்லயோ ஆரம்பிச்சீங்களா? பருவமழை சீசன் இருக்கு, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் ஹாலிடேஸ், வீட்டுல இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கூண்டோட காலி பண்ணிட்டு சென்னை காலி பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதை தாண்டி அடுத்த பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 3 மாசம் டைம் இருக்கும். அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் வந்து மார்ச் கடைசி வாரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகுது, தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகுது. அப்ப அதற்கு முன்னால 3 மாசத்துல வந்து நீங்க இது பண்ணி முடிக்க முடியும். திரு அண்ணாமலை தொடங்கி அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் திமுக வந்து டபுள் என்ட்ரி, நிறைய பேருக்கு 2 ஓட்டு 3 ஓட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நீக்கிடுவாங்களோன்ற பயம் வந்து போச்சு, குட்டு வெளிப்பட்டுருன்ற பயம் வந்து போச்சு. இது தமிழ்நாட்டில் முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நியர்லி 90,000 பூத்துல வந்து அதிமுக ஏஜென்ட் இருக்கு, திமுக ஏஜென்ட் இருக்கு. அதிமுக ஏஜென்ட்டுக்கு அங்க இருக்கின்ற ஏஜென்ட்டுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா ராதாபுரம் தொகுதியில வந்து ஒரு தொகுதியில ஒருத்தருடைய பேர் வந்து முருகன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தொகுதியில் வந்து ஒருத்தருடைய பேர் மட்டும் முருகனா இருக்காது. 15 முருகன் இருப்பா, 17 முருகன் இருப்பானுங்க. இந்த 17 முருகனையும் தெரிஞ்சதுதான் திமுகவும் அதிமுகவும். ஒரு பூத்துல இருக்கின்ற திமுக, அதெல்லாம் முடியவே முடியாது, தமிழ்நாட்டில் முடியாது. சுமத், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான ஆதரவு, இதற்கான எதிர்ப்பு, இதற்கு பின்னணியில அரசியல் கணக்கு எதுவும் இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, முதல்ல வந்து பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மிகவும் குறைவு. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நம்பகத்தன்மையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது.
அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுக்கும் இடம் இல்லை. இப்ப ரெண்டு விஷயம்தான். எஸ்ஐஆர் என்பது செய்யப்பட வேண்டுமா என்றால் செய்யப்பட வேண்டும். ஏன்னா பீரியாடிக்கா நம்ம யாரெல்லாம் இறந்திருக்காங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டு, யாரெல்லாம் அந்த மாநிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டு புதிய வாக்காளர்களை சேர்க்கறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது. இப்போ கடைசி இப்ப சுதந்திரம் பெற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 8 வாட்டி செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரல. இந்த இஷ்யூஸ் ஏன் வருகிறது என்றால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை. இவர்கள் ஏதோ தவறு செய்யறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே தவறு செய்யறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த சந்தேகம் மக்களிடையே வந்திருக்கிறது, அரசியல் கட்சிகளிடையும் வந்திருக்கிறது. இப்ப 2-3 விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முறைகேடுகள் என்று ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கிறார்கள். இதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதை லிஸ்ட்ல யார் பேர் வந்திருக்கு, அவங்க எப்படி 3 இடத்துல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்க பிரசன்டேஷன் பண்ணியே ஆதாரங்களுடன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இதுதான் நான் பல மாதங்களாக கேட்டுட்டு இருக்கேன். அந்த போலியாக டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய வாக்காளர்களோ அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் இதுவரை அவர்கள் கொடுக்கவில்லை. இது அவங்க பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கும். பட் அதுக்கு போக வேண்டாம். இப்போ எஸ்ஐஆர் என்பது உச்சநீதிமன்றத்துல ஏற்கனவே இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், உச்சநீதிமன்றம் இவங்க போகலாம், பட் they will only implement themselves. ஏன்னா ஏற்கனவே மேட்டர் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய அந்த எதிர்ப்புக்கு பின்னணியில் அரசியல் இருக்கா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அதிமுக தரப்புல சொல்றாங்கன்னா எஸ்ஐஆர்னால ஏன் இவ்வளவு பதறீங்க அப்படின்னா இது தோல்வி பயமா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இல்ல அவர்களுக்கு இந்த பீகாரில் நடந்ததை பார்த்து விட்டு அந்த மாதிரி இங்க பீகார்ல கூட முதல்ல நடந்தது ஒரு மிகவும் மோசமான ஒரு எஸ்ஐஆர். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்டா உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆதாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சமோ 32 லட்சமோ சேர்க்கப்பட்டிருந்தாங்க. நீக்கப்பட்ட எண்ணிக்கையில ஒரு 20 லட்சம் பேர் என்னமோ திருப்பியும் சேர்க்கப்பட்டார்கள். அதனாலதான் இப்ப கடைசி இதுல காங்கிரஸா இருக்கட்டும் ஆர்ஜேடியா இருக்கட்டும் இது கோர்ட்ல இருக்கிறது. 4ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி முதல் டெய்லி ஹியரிங் உச்சநீதிமன்றத்துல ஹியரிங் 4ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. இது செல்லுமா செல்லாதா என்று உச்சநீதிமன்றம் இது செல்லாது என்று கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பட் அன்லைக்லி என்று கூறுகிறார்கள். இந்த எக்ஸசைஸே செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை என்று கூற மாட்டார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா சில விஷயங்கள். இதுல சிக்கல் என்ன இருக்கு என்றால், நீங்கள் ஒரு இந்திய பிரஜை என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது மே நாட் பி சோ ரெலவென்ட், பட் பார்டர் ஸ்டேட்ஸ்ல எல்லாருக்கும் இது ஒரு சிக்கல். அதுலதான் 1966 எப்போ ஒரு ஜட்மெண்ட் இருக்கிறது. அதுல ஏற்கனவே நீங்கள் வாக்காளர்களாக இருந்தால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்திய பிரஜை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஆர்கியூ பண்றாங்க. சோ இதெல்லாம் நீதிமன்றத்தில் வரும். இதுல 2 சிக்கல் தாங்க. ஒன்று, பீகாரில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் நடந்த விதம். அதுதான் இப்ப எஸ்ஐஆர் செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணையம் அப்படிதான் செய்யணும், பீரியாடிக்கா அதனுடைய பொறுப்பு அது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்குமா அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கவலை. இந்த இடத்துல இப்ப இதுல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது இப்ப அதிமுகவா இருக்கலாம், பாமகவா இருக்கலாம். விஜய் எதிர்த்துட்டு திமுக மீதும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நீங்க இதுல வாக்கு வங்கி அரசியல் செய்யறீங்க. கிட்டத்தட்ட ஆதரவு எதிர்ப்புமே கூட்டணி கணக்கு அதை வச்சுதான் நடக்குதாங்க. இல்ல இது 2 விஷயம் பார்க்கணும் விஜயன். ஒண்ணு எஸ்ஐஆர் என்பது இப்போ பீகாரில் செய்யப்பட்டது 2.5 மாசம் 3 மாசம் தேர்தலுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுல இன்னும் 5 மாசம் 6 மாசம் இருக்கு. சோ இது நான் அவசரமாக ஏன் செய்ய வேண்டும் என்று பிளஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கல, கிட்டத்தட்ட 12 மாநிலத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்கன்னா இது ஏதோ அரசியல் கணக்கு இருக்கு, வேணுமே தமிழ்நாடு மட்டும் எடுத்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிற கூறுவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. 12 மாநிலங்கள்ல அறிவிச்சிருக்கிறார். சோ இட்ஸ் நாட் சிங்கிளிங் அவுட் தமிழ்நாடு.
தமிழ்நாட்டுல இன்னும் தேர்தலுக்கு 6 மாத காலம் இருக்கிறது. இது மொத்தமே ஒரு 2.5 months to 3 months ப்ரொசீஜர் தான். அதுக்கு அப்புறமும் ஒரு 2 மாசம் உங்களுக்கு தேர்தலுக்கு உங்களுக்கு ரிவைஸ் ரோல் பப்ளிஷ் பண்ண அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அதற்கு நிவர்த்தி தேடுவதற்கு அதற்கு பிறகும் 2 மாதம் அவகாசம் இருக்கிறது. தேர்தல் வந்து ஏப்ரல் எண்டோ மேல தான் ஷெட்யூல் படி தேர்தல் நடக்க இருக்கிறது. ஓகே. சோ அதனால வந்து உங்களுக்கு தேர்தல் வந்து இப்ப ஜனவரிலயோ பிப்ரவரியிலோ வருதுனாக்கா நீங்க சொல்றது கரெக்ட். அவ்வளவு அவசரம் கால அவகாசம் இருக்கு. இல்லை, இவ்வளவு பதட்டம் தேவையில்லைன்றீங்க. இவ்வளவு பதற்றம் தேவையில்லை. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் கவலைப்படுகிறார்கள். அந்த கவலைக்கு முகாந்திரமும் இருக்கிறது. அதனால இப்ப திமுக கவலைப்படுறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் உடைய வெளிப்படைத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. எதுவா இருந்தாலும் டேட்டா இல்ல, டேட்டா எங்களுக்கு கொடுக்க முடியாது, இல்ல நாங்க கொடுப்போம் ஆனா உங்களால வந்து அதை அனலைஸ் பண்ண முடியாத ஃபார்மேட்ல கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக மக்கள் கேள்விகளை கேட்பார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு இது, ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இங்க மாநில அரசினுடைய அதிகாரிகள் பெரும்பாலாக இதை நடத்தக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறதுனால இதை மேனிபுலேட் பண்றது மேலிடத்தில் மிகவும் கடினம். ஏன்னா இவங்க தான் அந்த சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ண போறாங்க, இவங்க தான் அப்ரூவல் கொடுக்க போறாங்க. சோ மேல போயிட்டு எல்லாத்தையும் திடீர்னு ஒருத்தர் டெலீட் பண்ணுவாருங்கிற மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறை. இல்ல அது முற்றிலும் தவறு. இதுதான் அலங்கு கான்ஸ்டிட்யூன்சில கர்நாடகாவில் நடந்ததே இதுதான். நடந்ததே வந்து 80 ரூபாய்க்காக ஒரு அவுட் சோர்ஸ்டு ஃபர்ம்ல இருந்து பண்ணியிருக்காங்க. 6000 வாக்குகள் நீக்கப்பட்டு இட் இஸ் ப்ரூவ்ட். ஒன்னு ரெண்டாவது வந்து ரெண்டாவது தவறு நீங்க கொடுத்தீங்க. லாஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஏப்ரல் 6ஆம் தேதி 2021 நடந்தது. அப்ப டைம் கிடையாது. பிப்ரவரி எண்ட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏப்ரல்ல தேர்தல் நடக்குது. ஆர்கே சொல்ற இடம் கண்ட்ரோல் வந்து அங்க டெல்லியில இருக்கலாம், அவங்க நினைச்சா டிலீட் பண்ணிரலாம். இல்ல விஜயன், எல்லா கேசஸ்லயும் அந்த அடித்தளத்துல அந்த மாநிலத்திலிருந்து ஃபேக் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடிஸை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு நம்பர், ஒரு ஜெனுவின் ஓட்டருடைய நம்பரை போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ராட் இது நடப்பது. இதுக்கு பேர் ஃப்ராட். இதுக்கு பேர் வந்து ரிவிஷனே கிடையாது. ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது. இந்த ஏமாற்று வேலைக்கும் ரிவிஷன் ப்ராசஸுக்கும் நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டு நீங்க எலக்ட்ரல் ரோல்ஸ் கரெக்டா இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு எவ்வளவோ ஆதாரம் இருக்கிறது. ஃப்ராட வச்சுக்கிட்டு இதுதான் ரிவிஷன் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம்ன்றீங்க, ரெண்டு வெவ்வேறுன்றீங்க. அது ரிவிஷன்ல தான் நடந்ததுங்கிறது தான் பிரச்சனையே. அங்க கர்நாடகா எல்லா ரிவிஷன்லயும் இப்போ அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஒரு இதுல காட்டியிருக்காங்க, பெங்களூர்ல ஒரே வீட்டுல 140 ஓட்டு இருக்கு, அங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சோ ஏற்கனவே இருந்த ரோலில் இருக்கக்கூடிய தவறுகளும் குளறுபடிகளையும் காட்டியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் செய்யப்படவில்லை. ஓகே, பேசலாம். செந்தில், இதுல சுமந்த் சொன்ன இடம் அதே தான் எதிர்கட்சிகளும் தொட்டு பேசுறாங்க. ஆனா சுமந்த் வேறுபடுற இடம் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லைன்ற புள்ளியிலிருந்து பாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் செயல்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் வந்து வெகுவா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நடுநிலையோடு இருக்கு. அவங்க சொல்றது வந்து செய்ய போறது அரசு அதிகாரிகள். ஏன் இவங்க வந்து பயப்படுறாங்க? வாக்கு வங்கி அரசியலுக்காக பாஜகவை எதுக்குறாங்களான்னு. மேல்முறையீடு செய்யறதுக்கும் கால அவகாசம் இல்லை, ரொம்ப குறைந்த இடைவெளியில எல்லாம் செய்ய போறது இல்லை அப்படின்ற இந்த 2 விஷயம் இருக்குல்ல. இது இருந்தும் ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப இதை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? டாக்டர் சுமன் சொன்ன கருத்து தான், ஆர்கே சொன்ன கருத்து தான். தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் அச்சமும். தமிழ்நாட்டில் 68,467 பூத் இருக்குது, வாக்குச்சாவடிகள். இந்த 68,467க்கும் பிஎல்ஓஸ் போட்டிருக்காங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடைநிலை ஊழியர்களாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் கடைநிலை ஊழியர்கள். இப்போ வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 6.5 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில். 6.5 கோடி வாக்காளர்கள், 68,467 பூத்து. இந்த 6.5 கோடி வாக்காளர்களையும் செக் பண்ணி இந்த 68,467 பேரும் நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். 2 மாசம் எப்படி முடியும்? இப்ப கிராமத்தில் ஒருத்தர் இவங்க போற நேரத்தில் வீட்டில் இல்லை, அது ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த முகவரியில் இவர் இல்லைன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. இது அதனால தான் அந்த கேள்வி வருது, எதுக்கு இவ்வளவு அவசரங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா, இங்க ஏற்கனவே BLA 2 இருக்கிறாங்க. அஇஅதிமுக வந்து இதை திமுக ஆட்சிக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அஇஅதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மிக வலிமையான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள்.
BLA 2s 2 கட்சிக்கு இருக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு கள்ள ஓட்டம் யார் போனாலும் திமுக காரரும் பிடிப்பாரு, அதிமுக காரரும் பிடிப்பாரு. ஏங்க இந்த வீட்டில் அவர் உயிரோட இல்லைங்க, ஏங்க இவர் வெளிநாட்டில் இருக்காருங்க. இது இங்க நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்ல. பாஜகவினர் சொல்வது நிறைய போலி வாக்காளர்களை திமுக சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க கரெக்ட்டுங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை சேர்ந்த BLA-வா இருக்கிறார் இல்லையா, அவரே என்ன பண்ணுவாரு, சார் இது போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்குவதற்கு என்ன செய்வாரு, கொடுப்பார்ல. அது நீங்க நீக்கி இருக்கணும்ல. இல்ல அப்ப நீங்க என்ன டிஜிட்டல் இந்தியா? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இவ்வளோ பிரச்சனையும் காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு நீங்கள் பாருங்கள். தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கலாம்? பிரதமர், நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியில் அனுப்பிட்டு பிரதமரின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரில் ஒருவர்னு கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் 3 பேரில் 2 யாரா போயிட்டீங்க, ஒரு தரப்பா போயிட்டீங்க. இல்ல இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அந்த இடம்ன்றது சுமந்த் சொல்றது குறைந்த காலம்னு சொல்லிட முடியாது. இன்னும் 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒருவேளை தவறு நடந்தா கூட அதை உங்களால இல்ல சார். கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ ஆரம்பிக்கிறதுல இருந்து எடுங்க. இப்போ நம்ம பேசுறது நவம்பர் சார், நவம்பர் 2. நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்க எவ்வளவு நாள் டைம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு? நீங்க 6.5 கோடி வாக்காளர்கள். நீங்க திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இந்த அச்சத்தை கொடுக்குங்க. நான் உங்களுக்கு ஆதார உண்மையான வாக்காளர்களை நீக்கிடுவாங்க. இது ஒரு தந்திரம்ன்றது எப்படி? அதுக்கு நான் உங்களுக்கு தரவு சொல்றேன். 2022 நவம்பர் 2ஆம் தேதி இதே இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, இதே டேட்ல நடந்த ஒரு நிகழ்வு. நீங்க ஹரியானால ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சார். அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவராக குல்தீப் சிங் அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிடறாங்க. இது வாக்குச்சீட்டில் நடக்கல சார், இவிஎம்ல நடந்தது சொல்றேன். இவிஎம்ல நடந்ததுல குல்தீப் சிங் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க. அவரை எதிர்த்து போட்டிட்டவர் மொஹித் குமார். அவர் சொல்றாரு இல்ல இவிஎம்ல இவங்க ஏமாத்திருக்காங்க, வெற்றி பெற்றவன் நான் தாங்கிறாரு. சிக்கல் கோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுது. சுப்ரீம் கோர்ட் போய் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு வந்து எண்ணுவோங்கிறான். எல்லா அந்த இயந்திரங்களையும் எண்ணினால் 51 வாக்குகள் வித்தியாசத்தில் மொஹித் குமார் வெற்றி பெறுகிறார். கடந்த சுதந்திர தினத்தன்று அவர் தான் கொடியேற்றுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மொஹித் குமாரால சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியுது, இவிஎம்ல நடந்த மோசடியை நிரூபிக்க முடிகிறது. அப்ப சிசிடிவி கேமராக்களை கொடுங்க, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். தேர்தல் ஆணையம் என்ன மாதிரிலாம் வாதங்கள் வைக்குது, எப்ப சிசிடிவி இருக்குல்ல கொடுங்க. அதுக்கு என்ன வாதம் வச்சாங்க தெரியுமா சார்? சிசிடிவி காட்சிகளை காட்டுவது தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரானது, அங்க பெண்கள் இருப்பாங்க. அப்ப பெண்கள் இருப்பாங்கன்னா நீங்க சிசிடிவியே வைக்க கூடாது இல்ல? செந்தில், இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மைனா இவங்க எஸ்ஐஆரே செய்யக்கூடாதுன்றீங்களா? இது சார் SSRன்னு ஏற்கனவே ஒன்று இருக்கு சார், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். அது நடந்துகிட்டு இருந்துச்சு, காலங்காலமா அதான் நடந்துச்சு. அதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லையே. நீங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் கொண்டு வரதுல தமிழ்நாட்டில் பர்டிகுலர் இன்னொரு சிக்கல் சொல்றேன் சார். நீங்க கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல பண்ணதுக்கும் தமிழ்நாட்டில் பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மீதம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிர இருக்கக்கூடிய 11 ஸ்டேட்டோட இதையும் வந்து ஆக்சஸ் பண்ற இதை கொடுத்துட்றாங்க. இப்போ பீகாரை சேர்ந்த ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு வைங்க, தமிழ்நாட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு வைங்க, இவங்க இதை பீகார்ல இவரோடது இருக்குதா இல்லையாங்கிறத இங்க இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இவங்க செக் பண்ணி அங்க நீக்கிக்கலாம். இப்ப அங்க நீக்கினா அவர் எங்க ஓட்டு போடுவாரு? தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாரு. சரியா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு 6 மாசம் கழிச்சு இவர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவார், வேற எங்கேயோ எலெக்ஷன் நடக்கிற ஸ்டேட்டுக்கு போவாங்க. அங்க போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அங்க ஒரு 6 மாசத்துல தேர்தல் வருது, ஒரு வருஷத்துல தேர்தல் வருது, அங்க ஓட்டு போடுவீங்க. நீக்குதலை விட சேர்த்தல் அபாயம் இருக்கு, பெரிய அபாயம் இருக்குல்ல சார். பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்க இவங்க அங்கேயும் ஓட்டு போடுவான் இங்கேயும் ஓட்டு போடுவான், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல்ல. இதை எப்படி சரி பண்ண போறீங்க? அதனாலதான் ராகுல் காந்தி அதை ஆதாரங்களோட நிரூபிச்சார். இதை எல்லாத்த விட அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியை சொன்னார். நீங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கினீங்க. நீங்க யாரெல்லாம் நீக்கினீங்க? இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், நீங்க நீக்கினீங்க. இறந்து போனவர்களை எல்லாம் அழைச்சு அவர் டீ குடிக்கிறார் ராகுல் காந்தி. அப்படின்னா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இறந்து போனதாக சொல்லி அவருடைய வாக்குகளை நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க நீக்கி இருக்கிறீங்க. 2 விஷயம் நடக்கும்ல. இப்ப இதற்கு முன்புமே உனக்கு ஓட்டு இல்ல, நீங்க அந்த எரர்ன்றது இருக்கு. இத வந்து நீங்க இத திட்டமிட்டே செய்வாங்கன்றது தானா? திட்டமிட்டே செய்யறாங்கிறதான் பிரச்சனை. அதுக்கு தான் பல சார், ஒரு பீர் ஃபேக்டரியில எத்தனை பேர் இருந்தான் முகவரியில? நீங்க எதையாவது மறுத்தாங்களா? ராகுல் காந்தி இவ்வளவு சொன்னார்ல. இப்ப நீங்க கடைசி எங்க வந்தாங்க தெரியுமா? நீங்க வந்து சிசிடிவி கொடுங்கன்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம்? எவ்வளவு பண்றாங்க பாருங்க. சிசிடிவி காட்சிகளை நீங்க எவ்வளவு நாள் பாதுகாத்தா போதும், நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ணிடலாம். அப்ப நீங்க சிசிடிவி காட்சியை டெலீட் பண்ணுவீங்க. நீங்க தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை விலக்கிடுவீங்க. தேர்தல் ஆணையர் அமித்ஷாவுக்கு கீழே வேலை பார்த்தவரா இருப்பாரு. எல்லாம் நடக்கும். இவர் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால சார் ஒரு சின்னம், மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எத்தனை மாசம் வித்தியாசம் இருந்துச்சு? நீங்க ரெண்டையும் ஏன் ஒன்னா நடத்தல?
நீங்க தள்ளி போட்டீங்க. தள்ளி போட்டுட்டு மிக வேகமாக என்ன செஞ்சீங்க, 2000 ரூபாய் மகளிருக்குன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு முன் தேதிட்டு 2-3 மாச காசை உங்களுக்கு கொடுக்குறீங்க. சோ இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்த்து அந்த சந்தேகத்தை சொல்றீங்க. சேர்த்து வச்சு இவங்க வந்து தங்களுக்கு சாதகமான ஒன்றை செய்கிறார்கள். டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்பன்னா சுமன் இவங்க பண்ணவே முடியாது இல்ல, இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு சரி பண்ணுங்கங்கறாங்க. சரி பண்ணுங்க, இதுல கூடிய சிக்கல்களை சரி பண்ணி குழப்பங்களை எல்லாம் தீர்த்துட்டு தான் பண்ணணுமா? இன்னைக்கு நாளைக்கு பண்ணி ஆகணும்ங்கற மாதிரி அவசரம் இல்லையா? ஏன் இந்த அவசரம்ன்றதை எப்படி எங்க குறுக்கிட விரும்புனீங்க சுமன்? இல்ல, குறுக்கிட வேண்டியது 2 விஷயங்க. ஒண்ணு வந்து தேர்தல் ஆணையம் செய்வது அப்பட்டமாக ஒரு கட்சி சார்பு நிலைமை எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பீகார்ல நேத்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க லேடிஸுக்கு. நேத்து எலெக்ஷன் எப்போ வர வாரம். ஸோ இதெல்லாம் வந்து அநியாயம். இது வந்து எப்படி அது கேட்டாக்க அந்த ஸ்கீம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாச்சு, ஆன்கோயிங் ஸ்கீம், அதனால இது பண்ண முடியாது. தேர்தலுக்கு எப்போ முன்னாடி அறிவிச்சாங்க? தேர்தலுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம். அதுக்கப்புறம் தான் அவங்க தேர்தலை அறிவிக்கிறாங்க. அதுவே வந்து இட் மைட் ஹவ் பீன் ஆர்கெஸ்ட்ரேட்டட். பட் நான் ஒரு பாயிண்ட் நான் குறிக்கிறேன். நான் எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த போலி வாக்காளர்கள், இந்த ஒன்று வந்து யார் நீக்கப்பட்டாங்க அது வேற விஷயம். ஆனால் ஒரே வாக்காளர் 3 இடத்துல இருக்காங்க, இல்ல அந்த வாக்காளர்கள் இந்த மாதிரி ZZZ அட்ரஸ் இருக்கு, ABCDன்னு பேர் இருக்கு, இதெல்லாம் காட்டி இருக்கிறாங்க. இதுவரை இந்த வாக்குகள் செலுத்தப்பட்டன. நான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையும் கேட்டேன், ஏன் இந்த ஃபேக்ட் உங்க பூத் ஏஜென்ட் கிட்ட யாரு ஓட்டு பண்ணாங்க அந்த பூத்லங்கிற டீடைல் இருக்கும், அதை போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து இதுல என்னவோ 2 சைடுமே ஏதோ ஒரு கேம் ஆடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு குழப்பம் இருக்கு, குற்றச்சாட்டு அதன் பின்னணியிலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. விஜயன் ரொம்ப சிம்பிள். விஜயன், இந்த மாதிரி பேரே இல்லாத மனிதர்கள் இந்த வாக்குகள் இந்த பூத்ல காஸ்ட் ஆயிருக்கு, செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும் இது ஃப்ராட். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதுவரை நமக்கு தெரிந்தது என்னவென்றால், வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுதே தவிர, இந்த போலி வாக்குகள் செலுத்தப்பட்டன ஆர் பெருமளவுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் நடந்த தேர்தல். அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டியல்ல குழப்பம் இருக்கலாம், வாக்காளர் பட்டியல்ல அது போய் ஓட்டு பொட்டிக்குள்ள போச்சான்ற இடத்துல அவர் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கிறது. நீங்க வந்து என்ன அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள்ட்ட அந்த லிஸ்ட் வச்சிருவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனா நான் அதுக்கு லாஜிக்கா ஒரு பதில் சொல்றேன். நீங்க பல மாநிலங்கள்ல மொத்த வாக்காளர்களை விட பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்தோமா இல்லையா? பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமானதை பார்த்தோமா இல்லையா? இதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஆக்கப்பூர்வமான பதில் கொடுத்திருக்குதா? மொத்தம் இவ்வளவு வாக்கு தான் இருக்குது, ஆனா பதிவானது இவ்வளவு, எண்ணப்பட்டது எவ்வளவு? பேசலாம். இந்த சிக்கல்களை எதிர்க்கட்சி சுட்டி காட்டுது. அது ஆதாரத்தோட தான் சுட்டி காட்டுறாங்க. 10 ஆண்டு காலமாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், அதாவது ஓட்ஸ் போல்டு 2 லட்சம், ஓட்ஸ் கவுண்டட் 2,10,000. எப்படி வரும்? போலான ஓட்டுக்கு விழுந்த வாக்கே வந்து 2 லட்சம்னா 2,10,000 ஓட்டு. அதே மாதிரி இல்ல இத வந்து நீதிமன்றத்துக்கு போய் இது வரைக்கும் இவங்க எதிர்கட்சிகள் ஒரு சிக்கல் ஒரு சிக்கல் இருந்துச்சு சார். நீங்க நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது ஒரு தரவுகள் கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அதுதான் சார் சொன்னதுல அவர் எதுல முரண்படுறாரு இல்ல, நான் என் வார்த்தையை வைக்கிறேன், சிசிடிவி காட்சியை கொடுங்க, இந்த வாக்காளர் இங்க போட்டாரான்னு கேக்குறாங்க. சார் நீங்க ஆமா, நீங்க மாலை இத்தனை மணியோட ஓட்டு முடியுதுங்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் சில வாக்குச்சாவடிகள பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, ஒருத்தருக்கு 1 நிமிஷம்னு வச்சு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் போகுது. அக்னீஸ்வரன் ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். எஸ்ஐஆர் அதிமுக ஆதரிப்பதன் காரணம் என்ன? இதை வெறும் திமுக எதிர்க்கிறதுனால தோல்வி பயம்னு சொல்றாங்க. ஆனா பீகார்ல நடந்த விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள், உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள்னு நிறைய இருக்குல்ல. ஆனா அதிமுக வந்து திமுகவுக்கு தோல்வி பயம், அதனால இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களா? இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதிதீவிர வாக்காளர் திருத்தம். இத சில கட்சிகள் ஆதரிக்குது, சில கட்சிகள் எதிர்க்கிறது. அது இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக தமிழக அரசு நடத்துச்சு? தொகுதி மறு வரையறைக்காக நடத்துச்சு. அதுல 63 கட்சிகள் அழைப்பு விடுத்தாங்க. சில கட்சிகள் 4-5 கட்சிகள் பங்கேற்கல, மீதி கட்சிகள்லாம் பங்கேற்றது. அது இன்றைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? அது ஒரு புறம். அடுத்து
இன்னைக்கு நடத்தின இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து எதற்காக அப்படின்னா, இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படின்னா, இதில் வந்து சில தந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, என்ன தந்திரம் இருந்தாலும் அந்த தந்திரத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் திமுகவுக்கு இருக்குல்ல, அதுக்காக செஞ்சுக்கலான்னு விட்டுறலாம்ன்றீங்களா? மாநில அரசு தானே சார் இதை பண்ண போது. தேர்தல் ஆணையத்துக்கு என்று தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் 324 இயங்கினாலும் நீங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் பிரிவு 21 என்ன சொல்லுது? திருத்தங்கள். அரசு பணி நிமித்தமாக வெளியூருக்கு போனவங்க, இறந்தவங்க, வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க, இவர்களெல்லாம் நீண்ட நாள்களாக 2 இடத்திலும் பதிவு வச்சிருக்கீங்களே, அதை நீக்குங்க அப்படின்னு பல முறை நடந்திருக்குது. இதுல இப்ப புதுசா ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 169 அதாவது 324 இயங்கினாலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 169 படி நீங்க என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இந்த எஸ்ஐஆரை அறிவித்ததற்கு பதிலாக மத்திய அரசே அரசிதழில் வெளியிட வேண்டும். அப்படிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2 விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஒன்னு, தேர்தல் ஆணையத்தில் இருந்து இங்கு ஆள் இல்லை, தமிழ்நாட்டில் அதை சரிபார்ப்பதற்கு ஆள் இல்லை. இந்தியா முழுவதுமே தேர்தல் ஆணையத்துக்கு ஆள் இல்லை. ஒரு கேள்வி, இதுல மாநில அரசு நடத்த போகிறதா அல்லது மாநில அரசின் சார்பாக தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கொடுக்க போகிறதா? அப்படி தனியார் நிறுவனங்கள் கொடுத்தால் நம்முடைய ஆர்கே சார் அவர்கள் சொன்னதை போல அவர்கள் வேண்டுமென்ற ஏதாவது சில தரவுகளை உள்ள இல்ல, இப்ப ஒரு கேள்வி அக்னீஸ்வரன், ஒரே ஒரு கேள்வி, ஒரே கேள்வி. இப்ப திமுக கூட்டணி கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சீராய்வு பண்ணணும், அதுல எல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, ஆனா தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஒண்ணு, அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல ஏன் வந்து இன்னும் நிறைய சிக்கல் இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, எதுக்காக இப்ப இதை செய்யணும், பொறுமையா செய்யலாமே அப்படின்னு கேட்கிறப்ப அதிமுக அதெல்லாம் கிடையாது, ஏன் எஸ்ஐஆர் கண்டு பயப்படுறீங்கன்ற அந்த ஸ்டாண்ட புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சார், மாநில அரசு தானே சார் செய்ய போகுது, அதை கண்டு ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வியும். அதை நீங்க தானே நடைமுறைப்படுத்த போறீங்க. நான் கேட்கிறேன், 45 நாளில 4.5 ஆண்டு காலம் செய்ய முடியாத அரசின் நிர்வாகத்தில் தேக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் சரி, தேக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை 45 நாளில் மாநில அரசு மனுக்களை வாங்கி முடிக்கிற போது, இங்க பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் சொல்றார்கள் எப்படின்னா, 6.5 லட்சம் இது இருக்குது, 6,39 லட்சம் தான் இருக்கிறாங்க. இதுல எல்லா கட்சிகள் என்று வருகிற போது அடிப்படை கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சி அதிமுக, திமுக தானே. அவர்கள் திமுக செய்தாலும் திமுக முகவர்கள் தான் வருவாங்க, அதிமுக முகவர்கள் தான் வருவாங்க. நடத்த போவது அரசு ஊழியர்கள் தானே. அப்ப அரசு ஊழியர்களையே தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்பலையா? ஒண்ணு. இரண்டாவது, இதுதான் இப்ப முக்கியமான விஷயம், இவர்கள் மத்திய அரசை அல்லது சில நிறுவனங்களை நம்பிக்கை இருக்கா இல்லையா அதெல்லாம் எடை போட்டு என்னால பார்க்க முடியாது, அதுக்குள்ள நான் போகல. தேர்தல் ஆணையம் மீது உங்களுக்கு சந்தேகம்லாம் இல்ல. எனக்கு அதான் அரசியல் கட்சிகள் பார்க்க வேண்டிய வேலை, அரசியல் கட்சிகளுக்கு அது தெரியும் நுணுக்கங்கள். அதிமுக எனக்கு அதைத்தான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் இருக்கா, மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்கான்றது வேலை, செய்ய போறதே மாநில அரசு தானே, தமிழக அரசு தானே. இது ஒண்ணு. இப்ப என்னன்னா ஊழியர்கள் தான் கணக்கெடுக்க போறாங்க, அவங்க தானே கணக்கெடுக்க போறாங்க. அப்படி என்ன பாதிப்பு வந்துருன்றீங்க? அப்போ அததான் பயம். அப்ப தமிழக அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களையே நமக்கு எதிராக செஞ்சிருவாங்களோ என்று திமுக அச்சப்படுகிறதா? ஒன்று. ரெண்டு, இதை ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் பெருசாக்க? எனக்கு இன்னொரு இது சொல்லுங்க, பீகார்ல குழப்பங்கள் ஆர்கே சுட்டி காட்டினாங்க, சுமந்த் சேர்ந்து, அது மாதிரி பீகார்ல எல்லாம் எந்த குழப்பமும் நடக்கலன்னு சொல்ல வரீங்கல்ல? நான் கேட்கிறேன், ரோஹிங்கா மேற்கு வங்காளத்தில் ரோஹிங்கா மக்களை தடுப்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் இன்னும் சில திருத்தங்களோட கடுமைப்படுத்தினாங்க. ஆனால் அது மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை எழுமா? பீகார்ல ரோஹிங்கா எத்தனை முஸ்லிம்ஸ் நீக்கி இருக்காங்க? ஏதாவது நான் மேற்கு வங்காளத்தை தான் சொன்னேன். மேற்கு வங்காளம் இப்ப பீகார்ல நடந்ததை சொல்றேன். இல்ல இல்ல கரெக்ட். இப்ப அதுல இந்த 12 மாநிலங்களுக்கு எத்தனை மாநிலங்களுக்கு தேர்தல் வருது அப்படின்ற கணக்குல இவங்க அச்சப்படுகிறாங்க. ஏன் இந்த அவசரம்? ரைட், ஓகே, கரெக்ட். ஏன் இந்த அவசரம் நான் கேட்கிறேன். இவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக பண்றாங்க. தேர்தல் ஆணையமா?
மாநில அரசு திமுக அரசியலுக்காக எதுக்குற மாதிரி. ஆமா, ஏன் தெரியுமா? ஒண்ணு சொல்லி முடிச்சேன், எதுக்காகன்னு சொல்லணும்ல. தமிழ்நாட்டுல 207 பள்ளிகளை இந்த திமுக அரசாங்கம் மூடி இருக்கு. அதுல குறிப்பாக சென்னையில 19 பள்ளி, அது இருக்கட்டும். ஆனால் இந்த தீபாவளியில நாம ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு மூடினீங்க அப்படின்னா ஆளே வரல. ஆனால் ஆட்கள் அதிகமாக போய் தீபாவளி நேரத்துல மதுபான கடைகள்ல 789 கோடி வருமானம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆள் போகல, இங்க வருமானம் வருது. இப்ப என்னன்னா, இதை இவர்கள் மடைமாற்றம் செய்வதற்கு, அது மாதிரி மாநகராட்சியில இவர்கள் போட்ட சட்டத்தை எதிர்த்து மாத்தி ஒரு சுற்றறிக்கையின் மூலம் மாநகராட்சியில நகராட்சி துறையில என்ன பண்ணிருக்காங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல தேர்வு வச்சு ஏறத்தாழ 800 கோடிக்கு நடந்திருக்கு, முறைகள் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை 232 அக்னீஸ்வரன், நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் எஸ்ஐஆர் மோசம். எஸ்ஐஆர் அதுல எந்த பாதிப்புமே இல்லன்றீங்க, கவலைப்பட வேண்டாம்ன்றீங்க. நான் இப்படி சொல்றேன், மாநில அரசு தானே நடத்த போகுது. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் எதுக்குறது ஒண்ணு, அனைத்து கட்சி ஒண்ணு, இன்னொன்னு திரு செங்கோட்டையன் அவர்களை ஆதாரத்தை பெருசுபடுத்தி விட்டு இப்படித்தான் மடைமாற்றம். நான் என்ன சொல்றேன், மடைமாற்றத்துக்காக இதுக்காகலாம் தான் அந்த பிரச்சனை பண்றாங்கன்னா, அப்ப நீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகளுக்கு பயந்து தான் நீங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வாதம் ரொம்ப நேர்மையா நியாயமா வாதிடுவோம். எனக்கு ஒரு மாநில அரசு நடத்துது சார், அது ஒன்றிய அரசு நடத்துது. அதான் சொல்றேன், நீங்க ஒன்றிய அரசுக்கு பயந்து எஸ்ஐஆர் அப்ரூவ் பண்ணீங்களான்னு நடத்த போறது மாநில, அதுதான் கேள்வி. வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் பார்க்க போறாங்க. நான் இல்ல உங்க நேரத்தை குறிக்கல, நான் நேரம் வாங்கி பேசுறேன். ரெண்டு கேள்வி. ஒன்னு, மாநில அரசுடைய அதிகாரிகள் மாநில அரசுடைய அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்துக்குன்னு எப்பவுமே தனி அதிகாரிகள் எல்லாம் கிடையாது சார். தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர் உள்ளிட்டவர்கள் தேர்தல் காலம் வருகின்ற பொழுது மாநில அரசுடைய ஒன்றிய அரசு போவாங்க. அதனால இதோ மாநில அரசுனா மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க போறாங்க? தேர்தல் ஆணையம் தான் அவர்களை கண்காணிக்க போகிறது உண்டு. நான் ஒரு படி மேலேயே போய் கேட்கிறேன். இப்ப இவங்க தான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. இவங்களுடைய கூட்டணி பாஜக என்ன சொல்லிச்சு, திமுக நிறைய போலி வாக்காளர்களை கடந்த 2021 சேர்த்து வெற்றி பெற்றுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. 2021 முன்னாடி 10 வருஷமா அங்க ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக தானே. அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் அஇஅதிமுகவினுடைய அதிகாரிகளின் கீழ் மாநில அரசு அதிமுக தானே துணையோடு திமுக போலி வாக்காளர்களை சேர்த்துச்சா? நியாயமா இல்ல, எனக்கு புரியல. மக்களுக்கு புரிய விட்டுருங்க. அக்னி அவர் சொல்வது, அதிகாரிகள் தமிழக அரசுக்கு இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் இந்த பணி செய்கிற போது முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உத்தரவுகள் எங்கிருந்து வரும்? யாருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்? கூடுதலா ஒரு கேள்வி, அதனோட முடிவான முடிவை யார் எடுப்பார்? கூடுதலா 2 கேள்வி. தமிழ்நாட்டில் சார் 234 தொகுதியில ஒரு காமெடி பண்றாங்க பாருங்க. 197 தொகுதியில 2002க்கு அப்புறம் சேர்த்தவங்கள, 2002க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல. 197 தொகுதி, 234 தொகுதி கிடையாது, 37 தொகுதிகளுக்கு 2005க்கு பிறகு. இதெல்லாம் எப்படி புரிக்கிறீங்க? அப்புறம் நீங்க லாஸ்ட் क्वेश्चन, நீங்க வேலிடா ஒன்னு கேட்டீங்கல்ல, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல சார், வட மாநிலத்தில் பண்ணி முடிச்சீங்கல்ல, இதுவரைக்கும் எத்தனை வெளிநாட்டவர்கள் இங்கே போலியாக சேர்க்கப்பட்டார்கள், அவங்களை நீக்கினீங்கன்னு ஒரே ஒரு டேட்டா கொடுக்க சொல்லுங்க. அக்னிஷ், அதாவது சார் அழகா எப்படி அப்படியே மடைமாற்றி விட்டார் பாத்தீங்களா? அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக 4.5 ஆண்டு கால ஆட்சி. அது இங்க பிரச்சனை இல்லை சார். தேர்தல் ஆணையம் சொல்லுவதை மாநில அரசின் அதிகாரிகள் செய்வதை திமுகவோ பொறுப்பெடுக்காது. ஆனால் திமுக ஆட்சி செய்கிற போது அந்த அதிகாரிகளை நம்பவில்லையா என்பதான் என் கேள்வி. அதிமுக ஆட்சி கட்சியை விடுங்க சார், கட்சி இங்க முக்கியம் இல்ல. அதிகாரிகள், கட்சியை விட அதிகாரிகளுடைய செயலாற்றும் திறன் தான் இங்க முக்கியம். இன்னொன்னு சார் சொன்னாரு, அக்னீஸ்வரன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள் தானே, ஏன் இந்த பதட்டம்? அப்பெல்லாம் ஒண்ணு நடந்துராதுன்றீங்க. இதுக்கு இதுல என்ன மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு? ஒரு அதிகாரிகள் தானே. இன்னொன்னு கண்ட்ரோல் தேர்தல் ஆணையத்திற்கின்றாரு. திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றுச்சே, அப்ப தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் தானே? இல்ல அது வேற சார். அது எப்படி? அதை இதை எப்படி கனெக்ட்? அது மாதிரி தான் அதுவும் அதிகாரிகள் தானே. அதே மாவட்ட ஆட்சியர் தானே. அதே மாவட்ட ஆட்சியர் தானே. அதே மாவட்ட ஆட்சியர் தானே. திரு ஆர்கே, அக்னீஸ்வரன் வச்ச அந்த பாயிண்ட் தான் எஸ்ஐஆர் ஆதரிக்கிற எல்லா கட்சிகளும், எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி தினகரன் தொடங்கி பாமக அன்புமணி எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா,
ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா கூட நீங்க பயப்படலாம், ஏதாவது நடந்துரும். நீங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கீங்க, உங்க அதிகாரிகள் தான் செய்ய போறாங்க, எதுக்காக இவ்வளவு பதட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? எஸ்ஐஆர் விடுங்க, எஸ்எஸ்ஆருக்கே போலாம். அளந்துல நடந்தது என்ன? எஸ்எஸ்ஆர் தான், எஸ்ஐஆர் கிடையாது. அதாவது எப்பவுமே நடக்கிற ரிவிஷன் தான் அங்க நடந்தது. அதுல என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு மகாதேவபுரம் ராகுல் காந்தி சொன்னாரு, அதை விட்டுறலாம். அலங்கநல்லூர் கான்ஸ்டிட்யூன்சில 6018 ஓட்டு எப்படி நீக்கினாங்க? அங்க லோக்கல் அதிகாரிகள் தான். அது இத்தனைக்கும் சொல்ல போனா அங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வந்து அதாவது அவுட் சோர்ஸ்டு கம்ப்யூட்டர் சென்டர் வந்து இசிஐனுடைய வேலையை செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் செய்து கொண்டிருக்கிறாரு. அவரை வைத்துக்கொண்டு 2023 அவர் மேல விசாரணை நடக்கிறது. விசாரணையில வந்து நான் இன்னசென்ட்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பாத்தீங்கன்னா டப்புன ஆள் வந்து வேனிஷ் ஆயிடுறாரு. இன்னைக்கு வந்து துபாயில் இருக்காரு. யார் தூக்கிட்டு போனா? ஏன் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பெங்களூர் ஏர்போர்ட் இமிகிரேஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கர்நாடக அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப எப்படி அவர் தப்பிச்சு போனாரு? அதாவது ஒரு அங்க இருக்கின்ற சிஐடியினுடைய பார்வையில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? யாருடைய ஒத்தாசையினால் அவர் வந்து போனாரு? ஒண்ணு. ரெண்டாவதாக என்ன கேட்டாங்க? ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுங்க, ஓடிபி டீடைல்ஸ் கொடுங்க, சர்வரினுடைய டீடைல்ஸ் கொடுங்க. ஏன் கொடுக்கல? நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை என்றால் தனிப்பட்ட எனக்கோ உங்களுக்கோ தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கோர்ட்ல கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுக்கலாம் இல்லையா? இல்ல இன்வெஸ்டிகேஷன் அப்படியே எடுத்துங்க, சிபிஐக்கு மாத்தலாம். இதுல அரசு அதிகாரிகள் அதெல்லாம் பொருட்டே இல்லன்றீங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க போயிட்டு பேப்பர்ல போய் என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். கடைசியில் என்டர் பண்றது யாருன்னு கேக்குறேன். இசிஐ யாருக்கு அதனுடைய கான்ட்ராக்ட கொடுத்திருக்குன்னு கேக்குறேன். அது எங்கிருந்து வேணாலும் நீக்க முடியும் என்ற நிலை தான் வந்து அலங்குல ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அலங்குல? அதாவது செந்தில் என்னுடைய நண்பரா நெய்பரா இருந்தா அவர் வந்து நான் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆவணத்தை வந்து தாக்கல் செய்கிறார். அந்த ஆவணத்தை அப்படியே அப்லோட் பண்றாங்க. இசிஐனுடைய இணையத்துல தான் இது எல்லாமே மாற்ற முடியும். பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக நீங்க சொல்றது அரசு அதிகாரிகள் என்னென்ன சேகரிச்சு கொடுக்கறாங்களோ, ஆனா அதன் பிறகு ப்ராசஸ்ன்றது எலெக்ஷன் கமிஷன் போயிடுது. அவங்க நினைச்சா சேர்க்கறாங்க. எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஏஜென்சி வைக்கிறான். அவங்க அங்க நடந்துருது. ஒரு கம்ப்யூட்டர் ஆள் வைக்கிறான். அரசாங்கமும் இதேதான், தமிழக அரசாங்கமும் இதேதான் செய்யுது. பல விஷயங்கள்லயும் வந்து தனியார நம்பித்தான் இல்லைன்னா என்ஜிஓ நம்பித்தான் கம்ப்யூட்டர் அவுட் சோர்சிங் எல்லாமே போகுது. சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்ககிட்ட தான் போகுது. சாஃப்ட்வேர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தனியார் தான். அந்த சாஃப்ட்வேர்ல தான் நீங்க எல்லாம் என்டர் பண்றீங்க. யார் என்டர் பண்றான்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். அரசாங்கத்தினுடைய டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரே கிடையாது. எடுக்கிறதெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான், நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்கன்னா நான் சொல்றது வந்து அரசாங்க அதிகாரிகள். அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து இவர்கள் எல்லாம் இல்லை என்று அவர்கள் கொடுக்கிறது வந்து அது என்டர் பண்ற ஒரு தனியார். அதான் கேக்குறாங்க. எப்படி வந்து செந்தில்னால என்னுடைய பேர் ரிமூவ் பண்ண முடியும் என்றதான் அலங் கான்ஸ்டிடியூஷன்ல கேள்வி. சுமந்த், அப்போ முதலமைச்சர் சொல்றதுல இந்த உண்மையான வாக்காளர்களை நீக்கி விடுவார்கள் ஒரு தந்திரம் அப்படின்றதுதான், அததான் ஆர்கே அவர்கள் சொல்றாங்க. அப்படி நடக்கும் அப்படின்றதுதான் அச்சத்தின் காரணமா? இல்ல, அலங் கான்ஸ்டிடியூன்சில இது ஆக்சுவலா நடக்க ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அந்த முயற்சியில என்ன சிக்கல் என்றால் அது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அந்த 6000 இது வந்து நீக்கப்பட்டதுல 24 மட்டும் நீக்கிட்டு 5900 சொச்சத்தை திருப்பி சேர்த்துட்டாங்க. சோ இது ஆக்சுவலா இது நடந்த ஒரு முயற்சி, ஒரு ஏமாத்துவதற்காக, ஒரு ஃப்ராட் செய்வதற்காக ஏற்பட்ட டிலீஷன் நடந்தது. ஆனால் டிலீஷன் நடந்தது இல்ல, முயற்சி இல்ல, நடந்துருச்சுன்றாங்க. நடந்தது. அதன் பிறகு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இல்லைங்க, கண்டுபிடிக்கப்பட்டு அது மாற்றி அமைக்கப்பட்டது. உடனே அந்த தேர்தலுக்கு முன்னாடி அது மாற்றி அமைக்கப்பட்டது. செஞ்சுட்டாங்க. டிலீஷன் நடந்துருச்சு இல்லனே, தப்பு நடந்துருச்சு. விஜயன் ஒரு தவறு நடந்து அந்த தவறு வந்து பிஃபோர் இட் இஸ் புட் இன்டு ஆக்ஷன் இந்த கேஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இப்ப எங்க எலெக்ஷன் கமிஷன்ல சிக்கல் வருதுன்னா எவிடன்ஸ கொடுக்க மாட்டேங்கிறார். அதுதான் பிரச்சனை. தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த நம்பர்ஸ் நீக்கப்பட்டது அதை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறார். நாங்க கொடுத்துட்டோம் அந்த டேட்டாவை. அந்த இடத்துல நான் கேக்குறேன் சுமந்த், இப்ப அந்த இடத்துல அது மாதிரி தமிழ்நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நீக்கிடுவாங்களா உண்மையான வாக்காளர்களை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷங்க, இதுலயும் தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனை உண்டாக்கிச்சு. நாங்க யாரெல்லாம் நீக்கணுமோ நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ரிவைஸ் ரோல்ஸ் போடுவோம், நீங்க போய் கண்டுபிடிச்சிங்க யாரை நீக்கி இருக்கோம். நாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இல்ல, நீங்க வந்து யாரெல்லாம் நீக்கினாங்களோ அந்த லிஸ்ட் நீங்க கொடுக்கணும், அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கணும்ட்டு. சோ இதற்கும் இப்போ உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அடாவடித்தனத்தில் ஒரு 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 குட்டி இருக்காங்க.
அதனால ரெண்டு விஷயம். இப்ப இந்த எஸ்ஐஆர் முடிச்ச பிறகு யார் பெயர்கள் நீக்கப்படுகிறதோ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பெயர்களினுடைய லிஸ்ட் கொடுக்கப்படும். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டாச்சு, பீகார் எஸ்ஐஆர்லயே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ இது யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி நீக்கப்படும் வாக்காளர்கள் இதுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவைஸ்ட் எலக்டரல் ரோல் பப்ளிஷ் ஆகணும். டெலிஷன் லிஸ்ட எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சி முகவர்களுக்கும் அது காப்பி வழங்கப்பட வேண்டும். அது எப்படி அது அந்த அளவுக்கு எப்படி தமிழ்நாட்டுல இந்த ஒரு குளறுபடிகள் நடக்கக்கூடும்? இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அரசியல் கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் திமுக ஓட்டர் லிஸ்ட்ல சிக்கல் இருக்கிறது என்று பல ஆண்டு காலமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஆர்கே நகர்ல 43,000 ஓட்டு போலி ஓட்டை போட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா, கோர்ட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி 2016 கூட ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. saying that அதுக்கப்புறம் 2020 கரூர் மாவட்டத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சோ 2021 புதுச்சேரியில ஒரு பிரச்சனை ரைஸ் பண்ணாங்க. சோ இது எல்லா கட்சிகளும் ஓட்டர் லிஸ்ட் சரியில்லை என்பது கிட்டத்தட்ட எல்லாருமாலும் வேண்டுமென்றே செய்யப்படுகிறதா ஒரு புரிதலுக்காக. சுமந்த் அவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை அப்படி எல்லாம் நடந்திருக்கு, நீக்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு பட்டியல் கொடுப்பாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதனால அப்படி தவறுதலா நீக்கி இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பதட்டம் அடையவோ இல்ல எதிர்க்க, பதட்டம்ன்ற வார்த்தை கூட தவிர்க்கலாம், எதிர்க்க தேவையில்லைன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி இருக்குன்னு எல்லா கட்சியும் சொல்றப்ப அதை சரி செஞ்சுதானே ஆகணும். நல்ல கேள்வி, அருமையான வாதம். இப்போ வயிற்றுல பூச்சி இருக்குன்னா பூச்சிக்கு மருந்து சாப்பிடலாம், விஷத்தை குடிப்போமா? இரண்டுக்குள்ள வித்தியாசம் தான். பூச்சி சாவறதுங்கிறது ஒன்று, நோக்கம் பூச்சி சாவறதா நம்ம சாவறதாங்கிறது இருக்குல்ல. இங்கே தேர்தல் ஆணையம் பண்ணுறது பாய்சனை குடிக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு தோன்றி டிவியில் சொன்னார்ல அந்த நாட்டினுடைய பிரதமர், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னார்? 3 காரணம் சொன்னார். கள்ளப்பணம், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், பயங்கரவாதம் ஒழிக்கப்படும், இல்லையா? இதான சொன்னார். போலி நோட்டுகள் இதெல்லாம் அப்புறப்படுத்தப்படும், வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி பெறும். இந்த 3 நடந்துச்சா? இல்லை. அதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய கருப்பு பணம் மிக அதிகமாக வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரிப்போர்ட் வருது. நான் முடிச்சிடறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 100 ஏன் ஒப்பிடுறேன்னா சார், மொத்தமா இந்தியாவில் பெரும் அளவில் கருப்பு பணத்தை வைத்திருப்பாங்க ஒரு 100 பேரோ 1000 பேரோ வச்சுக்கோங்க. இந்த 1000 பேரை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு சாதாரண பால் வியாபாரியிலேருந்து பூக்கட்டுற அம்மாலேருந்து எல்லாரையும் தெருல நிப்பாட்டிங்கல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிக்கிறேன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்க எஸ்ஐஆர்ல பண்றீங்கிற. போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு வேறு சில வழிகள் இருக்கிறது. நீங்க அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றை கொண்டு வருவீர்கள் அப்படிங்கிறது நான் ஒப்பிட்டு இந்த ப்ராசஸே தப்பா இருக்கு. இந்த ப்ராசஸே தப்பா. சுமந்த் சொன்ன இடம் தமிழ்நாட்டுல அப்படி அவர் சந்தேகப்படுறார். பீகார்ல நடந்தது அவருக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி நடந்துருமான்றதுல எனக்கு ஒரு அச்சம். உங்க கையில பட்டியெல்லாம் முறையீடெல்லாம் செய்ய போறீங்க, நடந்துடுமா அப்படிங்கறதுல அவருக்கு இருக்கக்கூடிய பார்வையில நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூஸ், அது அதிமுக திமுக எல்லா கட்சிக்கும் இருக்காங்க. நார்த் இந்தியால பாஜகவுக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை அழைச்சவங்க, காங்கிரஸுக்கு அவ்வளவு இல்ல, அது கரெக்ட். ஆனா நடந்துடுமா என்ற சந்தேகத்தை தான் டாக்டர் சுமந்த் கூட வைக்கிறாரே தவிர நடக்கவே நடக்காதுன்னு அவராலையும் சொல்ல முடியல இல்லையா? அது காரணம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை. இதுல ஆதரிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம்னு ஆர்கே சொல்றது, அதிகாரிகள்லாம் செய்வாங்க, ஆனா அது டாக்குமெண்டேஷன் எங்க ஆகும்னா அது ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு போகலாம், அங்க தப்பு நடக்கும். அந்த அபாயத்தை உணரலையான்னு கேட்கிறாரு ஆர்கே. அந்த அபாயத்தை உணர்ந்த அந்தந்த இந்த 12 மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசம் உள்பட தேர்தல் ஆணையத்திடம் முன்கூட்டியே நாங்கள் எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வைத்து கொடுக்கக்கூடிய தரவுகளை எங்களிடம் ஒரு தகவல், ஒரு நகல் இருக்கும், அதை நீங்கள் உறுதிப்படுத்தி சரி பண்ணியதற்கு பிறகுதான் நாங்கள் உங்கள் டேட்டாபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணினியில் பணியாற்றுவதற்கு தருவோம் என்கிற உத்தரவாதத்தை நீதிமன்றத்தின் மூலம் பெற வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் அதை விடுத்துவிட்டு பல வருஷமா செத்தவங்க எல்லாம் வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கு பிறகு இதை வைக்கலாம், அந்த இடத்துக்கு நீங்க நகரல. எது சார்? எலெக்ஷனுக்கு பிறகு இந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி வேண்டாம். அங்கதான் நடுநிலையோடு தான் இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை. ஒருவேளை இதே விஷயத்தை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் ஏன் வைக்கவில்லை என்கிற கேள்வியும் இந்த 12 மாநில அரசுகளும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் அவர்கள் மாற்றுவதற்கு அல்லது தேதியை ஒத்தி வைப்பதற்கு
அவகாசம் கொடுக்கப்படுமா? சோ இத ஒரு கோரிக்கை வைக்கணும். ஆர்கே பிரேக் நிறைவு சுற்று எல்லாரும் மிகச் சுருக்கமா அப்படி சம பண்ணலாம். ஆதரவு எதிர்ப்பு அரசியல் பின்கணக்கு ஆர்கே எப்படி புரிஞ்சுக்கலாம்? பீகார்ல இவ்வளவு குழப்பம் நடந்தது, அதை சரி பண்ணிட்டு அப்புறம் இங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. அக்னீஸ்வரர் சொல்றதெல்லாம் சரிதான். தேர்தல் ஆணையம் அதை ஏன் சரி பண்ணாம கொண்டு வரணும்னா, அப்புறம் வந்து இது ஃபாரினர்ஸ் ரிமூவல் பத்தி சொன்னாரு. ஃபாரினர்ஸ் எல்லாம் பீகார்ல நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸசைஸ்ல வந்து 0.001% அப்படிங்கிறாங்க. மொத்தமா 100 பேர், அவ்வளவுதான் 100 பேருக்கு கீழே இருக்கிறதா இருக்காங்க. அப்ப அதை ஏன் மறுபடியும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? தமிழ்நாட்டுல என்ன அவ்வளவு பெரிய குளறுபடி இருக்குன்ற கேள்வி இருக்கிறது. ஓகே சுமத், சுருக்கமா உங்க நிறைவு கருத்து. மிக முக்கியமா ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று, இந்த சிட்டிசன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றது, அது முக்காவாசி உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நடக்கல. பட் அது நடந்தால் இதுல நடக்கக்கூடிய குளறுபடிகளில் ஒரு 50% குறைஞ்சிடும். ரெண்டாவது, இந்த ஃப்ராட் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது மாநில அரசினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த SIR அவர்களுடைய பணியாளர்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. அதனால ஐ டோன்ட் திங்க் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறை. செந்தில், சுருக்கமா. அக்னி மீண்டும் ஒரு வாதத்தை வைத்த போது அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டு நான் ஒரு கருத்தை ஆதரிக்கிறேன். அது என்ன நியாயம் அப்படின்னா, மாநில அரசுடைய அதிகாரிகள் தானே பார்க்குறாங்க அப்படிங்கிற திருப்பி சொன்னார். ஏன் அந்த கருத்து அவ்வளோ வலிமையாக சொல்கிறாரு என்று புரிகின்ற பொழுது தான் இந்த 12 ஸ்டேட்லமா இது நடக்குது. அந்த 12 ஸ்டேட்டை வேகமாக சொல்லிடுறேன். அந்தமான் நிக்கோபர், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீப், மத்திய பிரதேஷ், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். இந்த 12 மாநிலங்களில் பெருவாரியான மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் மாநிலத்திலும் ஆளும் கட்சி. மாநில அரசு தானே அதை பார்க்கிறது என்று சொன்னால் இவர்கள் தான் பெருவாரியான மாநிலங்களில் ஆள்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானவர் அதை செய்து கொள்வார்கள் என்ற அர்த்தத்தில் தான் அக்னி சொல்லியிருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அக்னிஷர், மாநில கட்சியினுடைய வேலையே தேர்தல் வாக்காளர்களை சரிபார்ப்பதுதான் முக்கிய கடமை. ஒரு விவசாயிக்கு நிலம் இருந்தால்தான் விளைச்சல் வரும், உற்பத்தி வரும், வாழ்வாதாரம் பெருகும். அதே போல எல்லா அரசியல் கட்சிக்கும் ரொம்ப முக்கியம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ், வாக்காளர்கள் முக்கியம். இந்த வாக்காளர்கள் விஷயத்துல எதிர்க்கிறவர்களோ ஆதரிக்கிறவர்களோ அது முக்கியம் இல்லை. வாக்காளர்களில் குழப்பம் ஏற்படுத்தினால் அரசியல் கட்சிகளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். இதை தேர்தல் ஆணையத்துடன் சில சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சில கண்டிஷன் நிபந்தனைகளை போட்டு இவர்கள் ஆரம்பித்தால் எல்லா கட்சிகளுக்கும் நல்லதாக இருக்கும். இல்லாட்டி செத்தவங்களை இன்ன வரைக்கும் வச்சுட்டே இருந்தா அதுவும் பிரச்சனை தான். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.